ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அசினாஸ் டைரி. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலியாவூரில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட போயாச்சு. ஆக்சுவலாக திருநெல்வேலி மக்களுக்குமே இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிட்ட தான். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே திருநெல்வேலி உள்ள மக்களுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிட்ட தான். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஸோ அதுக்கிட்டவே ஸ்லைடிங், அந்த வாட்டரில் வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சுற்றி பாருங்கள், நிறைய மரங்கள் வச்சு அப்படி க்ரீனிஷாக பார்க்கவே அந்த என்விரான்மெண்ட்டே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. வாழை மரம், தென்னை மரம் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸ். ஸோ அந்த காலத்து இதில் வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேடிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணலாம். இது ப்ரைவசியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை நம்ம ஃபேமிலி மட்டுமோ நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு டிமாண்டு தான். ஸோ கொஞ்சம் முன்னாடியே நம்ம புக் பண்ணி வச்சிடணும். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கூட குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குக் பண்ணதை எடுத்துகிட்டு கூட வந்துக்கலாம். எல்லாமே அலோடு தான். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்மளோட விஷ் தான். அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் கிரில் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இங்கே இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஃபுல்லாக குட்டீஸ்க்கு, அதாவது ஒரு 3 வயசு குழந்தை வந்து தாராளமாக அதில் நிற்கலாம். அந்தளவு ஆழம்தான் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு ஹைட்டு கத்துன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆழம்லாம் இருக்காது. இருந்தாலுமே நம்ம குட்டீஸ் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க மேலே ஒரு கண் எப்போவுமே வச்சுக்கிட்டது தான் நல்லது. அண்ட் இதோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 7 to ஆஃப்டர்நூன் 1, அப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 to ஈவினிங் 7. இதில் வந்து நம்ம எந்த டைம்னாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபுல் டே கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டே சூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 250 rupees, அப்படி இல்லை ஹாஃப் டே அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து 75 rupees, பெரியவங்களுக்கு வந்து 150 rupees. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்விம்மிங் பூலில் குளித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த தொட்டியில் வந்து போர் வாட்டர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இதில் குளிச்சுட்டு முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 6 o'clock போல் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டீ, வடை எல்லாமே அங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு தாத்தா இருப்பாங்க. ஸோ அவங்க நமக்கு வாங்கி தந்துடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா சட்னி தான் ஹைலைட். ஸோ வடைக்கு கிடைக்கக்கூட சட்னி பார்த்திங்கன்னா எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எந்த அளவு என்ஜாய் பண்ணுறோமோ அதே அளவு சேஃப்டியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தாலுமே கவனமாக பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டைவ் அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே ஸ்விம்மிங் பூலில் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு சேஃபாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓடுறது, டைவ் அடிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.